இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு நைட்டே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போவே உள் மனசு உறுத்துச்சு, நம்ம என்னைக்கு ரொம்ப ப்ராப்பராக இருக்கோமோ அன்றைக்கி மட்டும் சர்ச்சுக்கு போக முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் காலையில் அலாரம் அடிச்சிச்சு. பார்த்தா அவன் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வண்டி கிளம்பிட்டான். என்னென்னு பார்த்தா திடீர்னு டூட்டி வந்துருச்சு, போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு கொஞ்ச நாளாக சர்ச்சுக்கு போக முடியலையே, அதனால் காலையில் கஞ்சி இருக்குது, துவையால் அரைக்கலான்னு தான் இருந்தேன். இப்படி செல்வா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானா, சரி கருவாடு மட்டும் பொரிச்சேன். வரும்போதே சண்டே ஸ்பெஷல் வாங்கிட்டே தான் வந்தான். அது என்ன அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஊர்லேருந்து வரும்போது ஊறுகாய் எடுக்கும்போது எதுக்கு ஊறுகாய் நான்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இப்போ கஞ்சினாலே ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடே உள்ளே இறங்க மாட்டேங்குதா. என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் எப்போதும் மாதிரி மீன் தான். பாப்பா எக்ஸ்ட்ரா எனக்கு நண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தா. நம்ம எப்பவுமே நம்ம ஊர் சைடு ராமேஸ்வரம் நண்டு தான் வாங்குவோம். பட் இந்த டைம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வாங்கியிருந்தா. பார்க்கவே பயங்கரமாகவும் ஒரு மாதிரி ஹார்டாகவும் இருந்தது. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நமக்கு நண்டு க்ளீன் பண்ணுறதுனா அசால்ட்டு. க்ளீன் பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டோம்னா செல்வா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் கவின் கௌதமன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்குது. என்னோடய வாழ்த்துக்கள். பை பாய்.